Welcome friends on this 39th day of studying why Jesus had to die. Concentrate on this one last week of Jesus' life on this earth, his physical life on this earth. Okay? இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம், சரீர பிரகாரமா வாழ்ந்த கடைசி வாரம் தான் இந்த வாரம். அந்த வாரத்தை ஆரம்பிச்சது எதுன்னா இந்த குருத்தோர ஞாயிறு. அது பைபிள் இல்லை அந்த வார்த்தை, ஆனால் அவங்களாம் அந்த இலைகளை எடுத்து இந்த குருத்தோர் இலைகளை ஓலைகளெல்லாம் எடுத்ததுனால நம்ம வச்ச ஒரு பேர், சரி இருக்கட்டும் பரவாயில்ல, ஓகே, ஒரு பேர் வச்சு அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம். இது கடைசி வாரத்தை குறித்து இன்னங்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் about this லாஸ்ட் வீக் நம்ம நேற்று கொஞ்சம் பார்த்தோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம அதை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம். From the book of John we are going to study from chapter 12 and verse 12. Let's turn to the book of John chapter 12 and verse 12. Okay, தமிழ் பைபிள் இருக்கிறவங்க படிக்கலாமா? இல்லை ஒரு தமிழ் பைபிள் எனக்கு கொடுத்தீங்கன்னா. The next day, a great multitude that had come to the feast, when they heard that Jesus was coming to Jerusalem, they took branches of palm trees and went out to meet him and cried out, Hosanna, blessed is he who comes in the name of the Lord, the King of Israel. Then Jesus, when he has found a young donkey, he sat on it as it was written, Fear not, daughter of Zion, behold your king is coming, sitting on a donkey's cloth. His disciples did not understand these things at first, but when Jesus was glorified, then they remembered that these things were written about him and that they had done these things to him. யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து மீண்டும் கேட்போம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். It says in verse 16, his disciples never understood at first. Not that they never understood at all. In the beginning they didn't understand. 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. அப்படி என்றால் துவக்கத்தில் அறியவில்லை, ஆனா முழுசா என்ன ஒண்ணுமே தெரியலன்னு சொல்ல முடியாது. It says here, it continues to say that but when Jesus was glorified, they remembered these things that were written about him and that these things were done to him. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். So today we don't understand something, okay, it's not wrong, but it's wrong to continue to live without understanding it. ஒரு சில காரியங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு புரியவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் தொடர்ந்து புரியாமலே இருப்பது தான் தவறு. See, today people are come here, you are come with an anger because you don't understand. Even I don't understand. I'm sitting and studying it, okay? To teach you for half an hour, I have to study for at least 4 hours. Okay, so we are studying. It's not wrong if we don't understand. It's better we study and learn it. ஆகவே ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியலன்னா அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே தெரியாது. நானும் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் இதை போதிப்பதற்கு 4 மணி நேரம் படிக்கிறேன். Okay, ஆகவே நம்ம கற்றுக்கொள்வது நல்லது, ஆனால் தெரிந்து கொள்ளாமே வாழ்வது தான் தவறு. See, you are come here today because you are come to learn. You don't understand, you are come to learn. இன்றைக்கு நீங்க வந்ததுக்கு காரணம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம். But there are people who still, even though they know meetings are here, even though they know such a good teachings are here, okay, yet they are not here. ஆனால் ஒரு சிலர் இதை பற்றி ஏற்கனவே தெரியாவிட்டாலும், வேறு எந்த வேலைகள் இல்லாவிட்டாலும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று மனதிலே தீர்மானம் பண்ணி வராம உட்கார்ந்து இருக்காங்க. They know the meetings are here. கூட்டம் நடக்குது நல்லா தெரியும். They don't have a desire. ஆனால் ஏன் வரவில்லை என்றால்
விருப்பமும் வாஞ்சையும் அவர்களுக்குள்ள இல்லை. So even Jesus cannot do anything about it. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவாலேயே கூட உதவி செய்ய முடியும். Because he finished doing everything for us. He gave his own life. The last drop of blood also he shed it for us. அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்துட்டார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திட்டார். And when these people, you know, I don't say they won't go to heaven, they'll go to heaven. But when they go there, they will see what a great plan Jesus had for them on this earth, but they missed it. இப்படிப்பட்ட வராத ஜனங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு நான் சொல்ல, போவாங்க. ஆனாலும் அங்கே போன பிறகு இவ்வளோ பெரிய மாபெரும் திட்டங்கள்லாம் எனக்கு பூமியில் வச்சுருந்தாரு, அதெல்லாம் செய்யாமலேயே வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்படுவாங்க. See, there was a time that I didn't know the importance of studying என்னுடைய this word. வாழ்க்கையிலும் கூட காரியங்களை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இல்லாமல் இருந்தது எனக்கு ஆரம்பத்தில். I thought I knew everything. எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். Okay, and then I never knew, I never really understood the call of pulpit ministry in my life. I never knew that God gave me an anointing to preach and teach. அதே வேளையிலே தேவன் எனக்கு ஒரு பிரசங்க மேடையில் இருந்து ஜனங்களுக்கு பிரசங்கித்து போதித்து வழிநடத்தக்கூடிய ஒரு அழைப்பு எனக்கு இருக்கிறது என்று அறியாமல் இருந்தேன். Once or twice I've preached. ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணியிருக்கேன். And people have told me, you know, you have an anointing to preach, but I never took it serious. சிலர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போதிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அபிஷேகம் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. ஆனால் அதை நான் ரொம்ப சீரிய எண்ணத்தோடு ரொம்ப முக்கியத்துவமாக அதை எடுத்துக்கல நான். But now when I look back, I think how much I wasted. So same way people when they go to heaven, they'll think how I wasted my time on earth. இப்போ நான் யோசிக்கிறேன், எவ்வளோ வருஷத்தை நான் வீணடிச்சிட்டேனே அப்படின்ட்டு இப்போ வருத்தப்படுறேன் இல்லையா? அதே மாதிரி இவங்களும் பரலோகத்துக்கு போகும்போது இவ்வளோ அருமையான திட்டங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு வச்சிருந்தாரு, நான் வீணடிச்சிட்டேனே. It was better late for me than never but for them it's never. எனக்கு காலதாமதமாக இருந்துச்சு, பரவாயில்ல இப்போ கற்றுக்கினேன். ஆனால் அவர்களுக்கு என்னன்னு தெரியல. Okay, let's go into God's word. தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். Now we are going to see historically about this Palm Sunday that we call it, or the triumphal entry into Jerusalem that the Bible calls it. இதை நாம் குருத்தோலை ஞாயிறு என்று நம்முடைய சபையின் பாரம்பரியத்தின் மூலமாக அழைக்கின்றோம். ஆனால் வேதாகமத்தில் அதை குறித்து பார்க்கும் பொழுது they have given a topic for it, triumphant entry. அதுக்கு தலைப்பு கூட கொடுத்திருக்காங்க, வெற்றியுள்ள நுழைவு, வெற்றியோடு நுழைவது. What is historical about this? இதை குறித்த சரித்திரபூர்வமான பின்னணி என்ன? Did God plan it or did it just happen by accident? தேவன் இதை திட்டமிட்டாரா இல்ல இது தானாவே எதேச்சையாக நடந்துச்சா? Let's turn to Daniel chapter 9 and verse 9. தானியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Daniel chapter 9. தானியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் You வசனம். can go to the big prophets. It starts with Isaiah, Jeremiah, Lamentation, Ezekiel, Daniel. இந்த இவரெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏசாயா, எரேமியா, அதுக்கு பிறகு வரக்கூடிய எசேக்கியேல், அதுக்கு பிறகு தானியேல், இவங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி, நிறைய பெரிய புத்தகம் எழுதுனதுனால. Okay, now we are going to see verse 1, Daniel chapter 9 verse 1. தானியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In the first year of Darius, the son of Ahasuerus, of the lineage of Medes, who was made king over the realm of Chaldeans. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தனாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே. Ahasuerus, have you heard that name before? ஆகாஸ்வேரு என்ற ராஜாவுடைய பேர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்தர் புத்தகத்தில் தான் அது இருக்குது. எஸ்தருடைய கணவர் தான் ஆகாஸ்வேரு ராஜா. Okay, and you know, remember that story now, how Esther was chosen to be his wife. எப்படி எஸ்தர் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்பதை அதில் நாம் படிக்கலாம். Now this is the same place here. இதே இடம் தான் இங்க. Okay, this Daniel was taken as captive from Judea into Babylon, and they were living in Babylon as a captive there, but Babylon was later overthrown by the Medo-Persian kingdom. இங்கே இந்த குறிப்பிட்ட இடத்துல பாபிலோன் தேசத்தில் தானியேல் ஒரு கைதியாக அல்லது அடிமையாக இங்கே வந்திருக்காங்க. அதை மற்ற ராஜாக்கள், அதற்கு பின்பு வந்த ராஜாக்கள் அதை மேற்கொண்டிருக்கிறார்கள். They were taken to Babylon. Okay,
பெர்சிய ராஜாக்கள். Then later on Babylon was overthrown by the Persians. அதற்கு பிறகு இந்த பாபிலோனானது பெர்சிய தேசத்தின் மூலமாக முறியடிக்கப்படுகிறது. Even this was prophesied in 2nd Chronicles by Jeremiah. இதை கூட 2 நாளாகமத்திலே எரேமியா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். Jeremiah 2nd Chronicles, the last chapter, 36. 36ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம். It says here, verse 15 I am starting on. 15ஆம் வசனம். It says, and the Lord God of their fathers sent warning to them by messengers, rising up early and sending them, because he had compassion on his people and on his dwelling place. But they mocked the messengers of God, despised his words, scoffed at his prophets, until the wrath of the Lord arose against his people, till there was no remedy. Verse 15. 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். See, Isaiah and Jeremiah was the last prophet to prophesy about the kingdom going into captivity. இந்த ராஜ்யமானது சிறைப்பிடிக்கப்படும் என்பதை குறித்து அறிவித்த கடைசி தீர்க்கதரிசி எரேமியா. Okay, Isaiah was there, but he never went into captivity, but Jeremiah prophesied that the kingdom will go into captivity, and he also went into captivity. ஏசியா அதுக்கு முன்னால இது சிறைப்பிடிக்கப்படும் என்பதை குறித்து சொல்லல. ஆனா அதற்கு பிறகு எரேமியா இது சிறைப்பிடிக்கப்படும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போறார். Isaiah and Jeremiah were two last prophets who prophesied about the kingdom going into captivity. ஆகவே ஏசாயாவும் இந்த எரேமியாவும் இந்த ராஜ்யமானது சிறைப்பிடிக்கப்படும் என்பதை அவர்கள் முன்னறிந்திருந்தார்கள். Okay, and they specifically said 70 years they will be in captivity. 70 ஆண்டுகள் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்ற தீர்க்க தரிசனமாக அதை அறிந்திருந்தார்கள். But Isaiah never went into captivity. ஆனால் ஏசாயா அந்த சிறையிருப்பிலே அவன் கைதியாகவில்லை. Before that he was killed. அதுக்கு முன்பாக அவர் கொலை செய்யப்பட்டார். By his own people. அவருடைய சொந்த ஜனங்களால். But Jeremiah prophesied about the captivity and he went as a captive. ஆனால் எரேமியா சிறைப்பிடிக்கப்படும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவரும் ஒரு கைதியாக அங்கே போகிறார். And when he never came back to Israel, to Judah. மீண்டும் அவர் யூதேய தேசத்திலே இஸ்ரவேலுக்கு அவர் வரவில்லை. He stayed back there because he was settled there, he had his own work, he just stayed back there. அங்கே தங்கிட்டாரு. அங்கே அவருக்கு வேலை மற்ற காரியங்கள்லாம் இருந்ததனால. And he even died there. அங்கே தான் அவருடைய கடைசி காலம் முடிந்தது. Okay, so we have seen he was the last prophet to prophesy about the captivity, and he himself went into captivity. அவர்தான் இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கப்படும் என்று சொன்ன கடைசி தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, அவரும் சிறைப்பிடிக்கப்படுகிறார். So this is what is happening, this is what he is talking about here. இங்கே அவர் பேசுவது இதுதான். And the Lord God of their fathers, we finish reading till 16-17, therefore he brought against them the king of the Chaldeans, who killed the young men with the sword in the house of the sanctuary, and had no compassion on the young man or virgin or the aged or the weak. He gave them all into his hand. 17ஆம் வசனம். ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று, வாலிபரையும் கன்னியாஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். See, when Jeremiah prophesied that these Babylons will come, they never believed it. Judea never believed it. எரேமியா அந்த பாபிலோனியர் சிறைப்பிடிக்க வருவார்கள் என்று சொன்ன பொழுது யூதேயா ஜனங்கள் அதை நம்பல. And later on, even Jeremiah advised them. He said, when the Babylonians come, just go with them, don't fight against them, we can't overcome them. அதற்கு பிறகு எரேமியா சொல்றாரு, அவங்க சிறைப்பிடிக்கப்படும்போது எதிர்த்து போரிடாதீங்க, அவங்க கூட போய்டுங்க அப்படினு சொன்னார். We can't, God is not there to help us. தேவன் நமக்கு உதவி செய்ய இல்லை. Because God, you have forgotten God. நீங்க தேவனை மறந்துட்டீங்க, அதனால அவர் உங்களை மறந்து விட்டார். There were a humpty number of prophets who came and you never listened, so it's a time of punishment, just go with them. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்தாலும் நீங்க கேட்காம முரட்டாட்டமா இருந்ததனால நீங்க சிறைப்பிடிக்கப்பட போகிறீங்க, உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. And so that's why when the Babylonians came, they took Jeremiah safely, they took him, and they took other talented people with
them, and that is how Daniel and others were. ஆகவே எரேமியாவையும் தானியேல் போன்ற திறன் வாய்ந்த ஞானிகளை கூட அவர்கள் சிறைப்பிடித்து அவங்க பாபிலோன் தேசத்துக்கு எடுத்துட்டு And போயிட்டாங்க. Babylon had a policy called scorched earth policy. When they come, they will not leave anything. They will kill every human being, burn down the trees, destroy the land and go. அந்த எதிரி ராஜாக்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை இருந்தது. அது என்னவென்றால் எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விடு, ஒன்றையும் விட்டு விடாது. That was their policy. அதுதான் அவருடைய கொள்கை. Okay, so here we find in verse 18. இங்க 18ஆம் வசனத்தில் And பார்க்கிறோம். all the articles from the house of God, great and small, the treasures of the house of the Lord, and the treasures of the king and of his leaders, and all these he took to Babylon. அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். Even this was prophesied. இது கூட தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. When Ezekiel was the king, எசேக்கியேல் ராஜாவாக இருந்தபோது, when he got sick, அவன் வியாதிப்பட்டபோது, the king of Babylon sent some people to see him, to inquire about him. பாபிலோனுடைய ராஜா ஒரு சில ஜனங்களை அனுப்பி அவனை பார்க்க சொல்கிறான். They come and inquire about him. How are you? நீ எப்படி இருக்கறப்பா அப்படினு சொல்லிட்டு விசாரிக்க அனுப்புகிறான். So he was very fascinated that these people could come and see me, that my own people were not looking after me. என்னுடைய சொந்த ஜனங்களே என்ன கவனிக்காம இருக்காங்க, வெளியில இருந்து வர ஆளு என்ன கவனிக்கறாங்களே சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மனம் நெகிழ்ந்து போனார். And so he took them and showed them everything that was in the temple. அவன் அவர்களை அழைத்து போய் தேவாலயத்தில் இருக்க எல்லாவற்றையும் விவரித்து காண்பித்தான். And Isaiah asked him, what did you show these people? ஏசியா கேக்குறாரு, நீ என்னப்பா பண்ண? He said everything in the temple. ஆலயத்துல இருக்க எல்லாத்தையும் அவங்களுக்கு காண்பித்தேன் அப்படினாரு. And he said then everything from the temple will go. அப்ப அவர் சொன்னாரு, நீ காட்டின எல்லாம் ஆலயத்துல இருந்து பறி போக போகுது. And it went. அப்படியே போச்சு. Okay, so let's continue reading 2 Chronicles 18 நம்ம படிச்சோம். Now 19. Then they இப்பொழுது burned the house of God, broke down the wall of Jerusalem, burnt all its palaces with fire, destroyed all its precious possessions. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பணிமுட்டுகளையும் அழித்தார்கள். And those who escaped from the sword he carried away to Babylon, where they became servants to him and his sons until the rule of the kingdom of Persia. See, Babylon until the king of Persia. This is prophecy. பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரர்களுக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். To fulfill the word of the Lord by the mouth of Jeremiah, until the land had enjoyed her Sabbaths, as long as she lay desolate, she kept Sabbath to fulfill 70 years. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 70 years. Why this count? ஏன் இந்த 70 வருஷம் என்ற ஒரு எண்ணிக்கை? Because they never kept the jubilee year. அவர்கள் யூபிலி ஆண்டை கொண்டாடவில்லை. Every 7th year they never kept. ஒவ்வொரு ஆண்டு 7 வருஷம் முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷம் பேர் வந்து யூபிலி. 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷத்துக்கு பேர் யூபிலி ஆண்டு. So jubilee. they never honored that year. So God said, so many years that you never honored me, so many years you will be இத்தனை ஆண்டுகள் அந்த யூபிலி ஆண்ட நீங்க வந்து கனப்படுத்தல, அதனால அத்தனை யூபிலி ஆண்டுகளையும் சேர்த்து நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு. See, nothing was done before without God telling them. ஆண்டவர் சொல்லாத ஒன்றும் அவர்களுக்கு நடக்கவில்லை. Yesterday we read that in Amos. ஆமோஸ்ல நேத்து படிச்சோம். God never does anything without revealing it to us. தேவன் நமக்கு ஒன்றை தெரிவிக்காமல் எதையும் அவர் செய்ய மாட்டார். So don't say suddenly this happened. அதனால திடீர்னு நம்ம வந்து சொல்லல, எப்படி தான் இது வந்துச்சு தெரியல, திடீர்னு இது மாதிரி நடந்துச்சுங்க. He would have spoken through your conscience, that is the Holy Spirit inside of you.
விசுவாசியா நீ இருக்கிறீன்னா உன்னுடைய மனசாட்சி இருக்குது இல்லையா, அதுதான் பரிசுத்த ஆவியான உன் உள்ளத்துல பேசுது. அது மூலமா உன்னை பேசியிருப்பார். He would have spoken through the pastor when he is giving the message, but you never listen to it. பாஸ்டர் ஒருவேளை செய்தியை கொடுக்கும்பொழுது சபையில அது மூலமா ஆண்டவர் உன்னோடு பேசியிருப்பாரு, ஆனாலும் நமக்கு அது மனசுல பதியல. See, who is telling? He is not telling me. Even if he tells me, I don't care. அவர் எங்க கிட்ட எங்க ஆண்டவர் சொன்னாரு? அப்படியே சொன்னால் நாங்க கேட்டுடுவோமா? Now we'll read 22. Now in the first year of Cyrus, king of Persia, that the word of the Lord by the mouth of Jeremiah might be fulfilled, the Lord stirred up the spirit of Cyrus, king of Persia, so that he made a proclamation throughout all his kingdom, and also put it in writing, saying, Thus says Cyrus, king of Persia, all the kingdoms of the earth the Lord God has given me, and he has commanded me to build a house at Jerusalem, which is in Judah, who is among you all in his people. May the Lord his God be with you, and let him go up. 22 படிப்போம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்கு இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். Now the land is changed from the Babylonian rule to Persian rule. ஆகவே தேசத்தில் இப்ப பாபிலோனருடைய ஆட்சி மாறி பெர்சியருடைய ஆட்சி வருது. And now we are going to see, according to this prophecy, what Daniel prophesied. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி தானியேல் என்ன சொன்னார்னு பார்க்க போறோம். Yesterday we studied about the timing that Daniel said. He counted from the time that they would come back to Judea from Persia, come back to Judea, and they started anew. From that time he is counting. அவர் படிக்கும்போது இந்த வேத புத்தகங்களை அவர் அந்த படிக்கும்பொழுது ஒரு எண்ணிக்கைக்கு அவருக்கு வருது. பெர்சியாவிலிருந்து அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் என்பதை கணக்கிடுகிறார். அதை பார்த்து who studied this, we've seen a commander, okay, in the criminal department, a commander, he made a study of this, a research of this. Yesterday we studied குற்ற பிரிவிலே இருக்கக்கூடிய ஒரு கமாண்டர் இதெல்லாம் படிச்சு அந்த விவரங்களை அறிந்து கொள்கிறார். Okay, and yesterday we seen about this guy, criminal investigator. அவருக்கு பேர் குற்ற பிரிவு ஆய்வாளர். And we know that he also wrote a book. நேற்று பார்த்தோம் ஒரு புத்தகம் கூட எழுதினார்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். Okay, so let's turn to Daniel 9 and 9. தானியேல் 9ஆம் அதிகாரம் மீண்டும் திருப்போம். Now it says here, in the first year of Darius, the king of Ahasuerus, of the lineage of Medes, who was made king over the realm of Chaldeans. 1ஆம் வசனம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய ஆகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே, in the first year of his reign, I Daniel understood by the books the number of the years specified by the word of the Lord through Jeremiah the prophet, that he could accomplish 70 years in the desolations of Jerusalem. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். Okay, now I don't have time to read everything to you. இப்ப எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. Let's go to 23. 23ஆம் வசனம். It says here, at the beginning of your supplication, that is Daniel was fasting and praying and asking God, God, what is this you are revealing to me? I don't understand it. இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின உடனே தானியேலுக்கு புரியல, எதுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவன் உபவாசித்து ஜெபம் பண்ணுகின்றான். And he says, at the beginning of your supplication, the angel is telling him, the command went out, and I have come to tell you, for you are greatly beloved, therefore consider the matter and understand the vision. 23ஆம் வசனம். தானியேல் 9 வசனம் 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும்
சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். It says here 70 weeks are determined. 70 வருடங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. That is 70 years they went into captivity. 70 வருஷங்கள் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க. For your people and your holy land, to finish the transgression, to make an end of sins, to make reconciliation for iniquity, to bring in everlasting righteousness, to seal up the vision and prophecy, and to anoint the most holy one. 24ஆம் வசனம், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. Now he is going to talk about what is going to happen. Now he spoke about what we have already known what happened to the Jews. ஏற்கனவே யூதர்களுக்கு நடந்து சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லுகிறார். Okay, this when he told it didn't happen, but அவர் சொல்லும்போது அது நடக்கல. But now we know it happened. இப்போ நமக்கு தெரியும் அது நடந்துருச்சு. But now he is telling us what is going to happen, that is this 1 week, no, what is going to happen. Even then the people didn't understand it. இந்த ஒரு வாரம் என்ன நடக்க போகுதுன்னு ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு, ஆனாலும் அவங்களுக்கு புரியல. Okay, know therefore and understand that from the going forth of the command, what command? The command that Persian king told them to go back to Jerusalem. இந்த பெர்சிய ராஜ்யா கட்டளை கொடுத்து யூதர்களை பார்த்து நீங்க மீண்டும் எருசலேமுக்கு போங்கன்னு சொல்றாரு. So he says here, you can read it 25. Know therefore and understand that from the going forth of the command, இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். who gave that command to go and build Jerusalem? The king of Persia. எருசலேமில் போயிட்டு தேவாலயத்தை கட்டுறன்னு யார் சொல்றது? யார் கட்டளை கொடுக்கிறா? பெர்சியா ராஜா. A heathen king. அவர் தேவனை அறியாத ஒரு ராஜா. But God is speaking to him. அவர் மூலமா ஆண்டவர் பேசுறார். Don't sometimes get scared of some heathen people around you who's ruling you. God can change his heart and speak to them also. அதனால தேவனை அறியாத ஜனங்கள் நம்ம ஆளுகை செய்யும்போது நம்ம அதை தர குறைவா நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா தேவன் ஒருவேளை அவர்களை நம்மளை சரிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தி இருக்கலாம். Okay, God can speak to them to do good, to do evil, to do whatever they want to do, but to fulfill God's will. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர்கள் மூலமாக நமக்கு நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். But whatever is his will, he will do it. அவருடைய சித்தம் என்னவோ அதை அவர் நிறைவேற்றுவார். Okay, to restore and build Jerusalem until the Messiah, the Prince, there shall be 7 weeks and 62 weeks. 25ஆம் வசனம், இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். The street shall be built again. அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். So 7 he is talking about here. He said 7 weeks here. He is talking about 7 weeks into 7 days. Okay, 7 49 years. Okay, they calculated as years here. It is from 445 to 396 BC. 445 to 396 BC. கிமு 445ஆம் ஆண்டிலிருந்து கிமு 396ஆம் ஆண்டு வரைக்கும் 7 7 into 7 49. And then he talks about 62 weeks. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 62 வாரங்கள். 62 weeks, okay, from 434 years to 396 years. AD. AD now. 434 years to 396 BC to AD. 434 கிமுவிலிருந்து 396 கிபி வரைக்கும். And then he talks about one 7 year, but that 7 weeks, okay, he says another, there shall be 7 weeks and 32 weeks. That 7 weeks is not fulfilled as yet. முதல்ல என்ன சொல்றாரு? இந்த 25ஆம் வசனத்தை 7 வாரம், அதுக்கப்புறம் 62 வாரம் சொல்லு. Okay, now 26. இப்பொழுது 25ஆம் வசனம். And after the 62 weeks, Messiah will be cut off
but not for himself. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. And the people of the prince who is to come shall destroy the city and the sanctuary, the end of which shall be with a flood, and till the end of the war desolations are determined. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. The Messiah will come and be cut off, he says. மேசியா வருவார், அவர் சங்கரிக்கப்படுவார். The Messiah, when did he come? எப்ப வந்தாரு? When John the Baptist came. After that it was silence. After Daniel and all spoke, just 400 years of silence. But the first prophet to come was John the Baptist. தானியேல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் பேசல. 400 ஆண்டுகள் அமைதியா இருக்குது. அதற்கு பிறகு யோவான் ஸ்நானகன் வருகிறார். And that is why people were expecting the Messiah. They knew something. They don't know in detail, but they knew something. And when a prophet speaks, they are running and coming forward to hear what this prophet is speaking. 400 வருடங்களாக நிறைய தலைமுறைகள் காத்து நிற்காங்க, நடக்கும், வரும் மேசியா வருவான். அப்ப திடீர்னு வனாந்திரத்திலிருந்து ஒருவன் சத்தம் வரும்பொழுது, ஒருவேளை இவர் மேசியாவா என்று சொல்லி அவர்களுடைய சத்தத்தை கேட்க, அவர் பேசுவதை கேட்க ஜனங்க ஓடுறாங்க. And they come to see what is happening here. என்ன நடக்குது பார்ப்போம் என்று ஓடுறாங்க. And then they find nothing happened. John the Baptist died. எதுவும் நடக்கல, யோவான் ஸ்நானகன் இறந்து போயிடுறார். Now they are looking out again. திரும்பவும் பார்க்கறாங்க. And now they see Jesus doing miracles here, miracles there, doing some things. இப்போ இயேசு இங்கு செல்றாரு, அங்க போறாரு, அற்புதங்கள் செய்றாரு. But he doesn't openly come out and tell people or let people tell about him. ஆனால் இயேசுவோ நேரடியாக விளக்கமாக அது சொல்ல, ஜனங்கள் அதை விளக்கமாக புரிந்து When he did a miracle also, he told people, don't tell anybody. சில நேரத்தில் அற்புதங்களை செய்துட்டு கூட இயேசு என்ன சொல்றாரு, இது யாருக்கும் சொல்லாதீங்க அப்படி. When Peter said, you are the son of God, he said, the revelation God gave you, but don't tell anybody. இயேசு கிறிஸ்து நடந்து செல்லும் பொழுது பேதுரு மட்டும் தான் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது தேவன் உனக்கு வெளிப்படுத்திட்டாருப்பா, ஆனாலும் யாருக்கும் சொல்லாத. The time is not come. ஏன்னா என்னுடைய நேரம் இன்னும் வரல. But now the time came. இப்போ நேரம் வந்துருச்சு. The time came when Jesus entered into Jerusalem on a donkey. இப்பொழுது நேரம் வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து எருசலேமின் வீதியிலே கழுதை மேலே ஏறி உள்ள நுழைகிறார். It was a perfect time. அதுதான் பரிபூர்ண நேரம். I told you the day that Jesus came into Jerusalem, that day was Nisan, the 10th of Nisan, April 6, 82 AD. ஏப்ரல் 6ஆம் நாள் 82 கிபி 82 32 AD, April 6th was the day that Jesus entered into Jerusalem on the donkey. அந்த நாளிலே தான் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள் நுழைகின்றார். It was the 10th day of the month of Nisan according to the Jewish calendar. யூதருடைய காலண்டர் படி நிசான் மாதத்தின் 10ஆம் நாள் அது. And we read about that in Exodus chapter 12 when God told them on the 10th month of the the 10th day of the first month of Nisan you shall take a lamb. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் யாத்திரையாகம புத்தகத்தில் சொல்றாரு, இந்த நிசான் மாதத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு 10ஆம் தேதியிலே உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை உங்கள் குடும்பத்திற்கென்று தெரிந்து கொள்ளுங்கள். And on the 4th day you will kill it. அதற்கு பிறகு 4வது நாள் அதை கொலை செய்யுங்கள். If I tell you something you will be very surprised. Jesus didn't die on a Friday, he died on a Wednesday. ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இயேசு இறந்தது வெள்ளிக்கிழமை இல்ல, புதன்கிழமை தான். Because if Jesus died on Friday, Friday, Saturday, Sunday, we are counting 3 days, we are counting solar days. நாம் கணக்கெடுப்பது சூரியனுடைய அடிப்படையில் எடுக்கிறது, அவர்கள் கணக்கெடுப்பது சந்திரனுடைய. மாலையில் ஆரம்பிச்சு மாலையில முடியும், அது யூதர்களுக்கு. And the prophecy about Jesus' death and resurrection was 3 days and 3 nights he would be in the earth. இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் என்னது? அவர் பூமியின் மடியிலே 3 இரவும் 3 பகலும் இருப்பார். According to our calculation he died on Friday 3 o'clock. நம்மளுடைய கணக்குப்படி வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு செத்தார் நம்ம சொல்றோம். Then Friday night, அப்ப வெள்ளிக்கிழமை இரவு, Saturday night, சனிக்கிழமை இரவு. And the Bible says early in the morning before daylight they came to see Jesus, the women came to see Jesus.
வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அவர்கள் இயேசுவின் கல்லறைக்கு வந்து அவரை பார்க்கறாங்க. They waited when the Sabbath will be over. எப்பொழுது ஓய்வு நாள் முடியும்? ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. எப்போ ஓய்வு நாள் முடியும் காத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை வராங்க. See, this particular year that Jesus died, they had a special Sabbath. இயேசு கிறிஸ்து இறந்த அந்த வருஷத்திலே விசேஷித்த ஒரு பஸ்கா இருந்தது, ஓய்வு நாள் இருந்தது, விசேஷித்த ஓய்வு நாள். If I teach you that, no, I will go somewhere else. Maybe in the week I'll teach you. வார நாட்கள் அது குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக Okay, சொல்றேன். but if he died on a Wednesday வெள்ளிக்கிழமை evening, புதன்கிழமை சாயந்தரம் அவர் இறந்தாரு. so Friday, Wednesday night, Thursday night, Friday night, Saturday early, okay, Saturday night early he would have got up. So it was, you know, from Wednesday night to Wednesday evening to Thursday evening was one day. Thursday evening to Friday evening second day. Friday evening to Saturday evening 3 days. புதன்கிழமை சாயந்தரத்துலேருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு நாள், வியாழக்கிழமை சாயந்தரத்துலேருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ரெண்டாவது நாள், வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து சனிக்கிழமை சாயந்தரம் மூணாவது நாள். Bible says, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்தார். Bible says early in the morning he should have got up according to the lunar calendar. He should have got up in the somewhere in the night. Okay, because early in the morning before dark the people come, the women come and the grave is empty. அதிகாலையில் அவங்க வந்துருப்பாங்கன்னா அந்த கல்லறை வந்து காலியாக தான் இருந்திருக்கும். So this is, ஏன்னா அவரு நைட்லயே இப்போ வந்து இப்போ உயிர் தெழுந்துட்டு இருப்பாரு. he is got up and he is gone. 3 இரவு முடிஞ்சிருச்சு இல்லையா, உயிர் தெழுந்துட்டாரு. But our calculation is somewhere missed somewhere. ஆனா நாம வந்து அவங்களுடைய கேலண்டரை பார்க்காம நம்மளுடைய கேலண்டரை பார்த்ததுனால தப்பாயிடுச்சு. Okay, so let's continue now. This Daniel 9 and 9. கேலண்டர் புரியலன்னா தலை சுத்தம், உங்களுக்கு பயப்படாதீங்க. I'll teach you some other day. இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிர் தெழுந்தார். That is why in the beginning I told you even the disciples didn't understand everything, so you need not worry if you don't understand. சீஷர்களுக்கே இயேசு கிறிஸ்து சொன்ன நிறைய காரியம் புரியல, அதனால உங்களுக்கு புரியலனாலும் கவலைப்படாதீங்க. But don't stay satisfied without understanding. ஆனா அதே வேளையில புரிஞ்சுக்காமையே வாழ்ந்துடாதீங்க. Okay, if you need any verses you tell me, I'll show you. ஏதாவது வசனம் உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு விளக்கி You சொல்றேன். go to the book of Jonah, you'll see that 3 nights and 3 days he stayed in the fishes. யோனாவின் புத்தகத்தில் நீங்க படிச்சீங்கல்ல, அவன் வந்து ஒரு திமிங்கலம் அவனை மீனோ திமிங்கலமோ ஏதோ முழுங்கிடுச்சு. அது அவன் வந்து 3 இரவும் 3 பகலும் மீனின் வயிற்றிலே இருந்தான் போட்டிருக்குது. அது என்னதுக்கு அடையாளம்? மனுஷகுமாரன் அப்படியே இருப்பார் பூமியின் வயிற்றிலே. Okay, so now we are going to see this man that I already told you about. Okay, his name I told you yesterday, his name was Robert Anderson. நேற்று ஒரு சகோதரனுடைய பெயரை நான் உங்களுக்கு சொன்னேன், அவருடைய பெயர் ராபர்ட் ஆண்டர்சன். He made a research to find out about what Daniel said here. தானியேல் சொன்ன காரியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். And he made a calculation because he started out from the time that the people went back to Judea from Persia. பர்சிய தேசத்திலிருந்து யூதேய தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க போன அந்த நாளிலிருந்து கணக்கெடுக்கிறார். And he counted backwards. பின்பக்கமா அப்படியே கொண்டு வரார். 49 years. 49 வருடங்கள். And I told you according to the lunar calendar, அந்த யூதர்களுடைய அந்த சந்திர கேலண்டர் ஆனது it was 1073,880 days. 1,73,880 நாட்கள். And so he counted backwards those days according to the lunar calendar, the Jewish calendar. யூதர்களுடைய கேலண்டர் ஆகிய அந்த சந்திர கேலண்டர் மூலமாக நடந்து முடிஞ்சதிலிருந்து அது எப்போ ஆரம்பிச்சது அப்படியே பின்னால இருந்து அப்படியே போறார். So the Jewish calendar not only has a difference of evening to evening, but also it has only 360 days. ஒன்று வந்து யூதர்களுடைய நாள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் கிடையாது, நம்மள மாதிரி கிடையாது, சாயந்தரத்துலேருந்து சாயந்தரம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 365 நாட்களுக்கு வருஷத்துக்கு, அவங்களுக்கு வெறும் 360 தான். If you ask Seventh Day people when is Sabbath, they will say from Friday evening to Saturday evening. What is that evening to evening? செவன்த் டே ஆளுங்களை இப்போ ஸ்கூலில் இப்போ பாருங்கள், அவங்க செவன்த் டே ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, மெயின் ரோடில் தான் இருக்குது. அது வந்து இந்த ஓய்வு நாளை வச்சு ஆரம்பித்த ஸ்கூல் அது. அவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து சனிக்கிழமை சாயந்தரம்னுவாங்க. Why evening to evening? ஏன் மாலையிலேருந்து மாலை? Because it's Jewish practice. அது யூதர்களுடைய பழக்கம். Okay,
So you find here this guy Robert, ஆனா அதுல படிக்கிறவங்களுக்கு கூட தெரியாது அது பற்றி. this guy Robert, he started out and he made this calculation and he went backward from the time, I told you the time that Persian king sent them, he went back from that time. இந்த ராபர்ட் ஆண்டர்சன் என்பவர் இந்த யூதருடைய கேலண்டரை அடிப்படையாக வைத்து அந்த நாட்களை கணக்கெடுத்து பின்பக்கமா அப்படியே எடுத்துன்னு போறாரு. போகும்பொழுது எத்தனை ஆண்டுகள் என்பதை கண்டுபிடிக்கிறார். He comes and makes a calculation of 483 years. 483 வருடங்கள். 483 years. 483 வருடங்கள். 1073,880 days. 1,73,880. And as you count நாட்கள். You count it backwards. அப்படியே பின்னால இருந்து முன்னால போனீங்கன்னா you will come to April 632 AD, the 10th of the Jewish calendar of the month of Nisan. அதை நம்ம பார்க்கும் பொழுது கிபி 32ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி நிசான் மாதத்தினுடைய 10ஆம் நாளிலே அது வந்து முடியுது. So it started out from the day that the king of Persia sent them back, and the day is ending here when Jesus is entering Jerusalem. What does Daniel say? Your king will come in and he will be killed. அந்த தீர்க்கதரிசனம் சொன்னபடி அந்த நாட்கள் முடியுது. இயேசு உள்ள நுழைகிறாரு. தீர்க்கதரிசனம் என்ன? உன்னுடைய ராஜா நுழைவார், ஆனால் அவர் கொல்லப்படுவார், சங்கரிக்கப்படுவார். He will be killed in a week. அவர் ஒரு வாரத்தில் கொல்லப்படுவார். And he was killed. கொல்லப்பட்டார். See, when people shouted out, see, so long they didn't shout like that. Nowhere in history, in the Israel history, have you heard anybody calling out and saying, Hosanna, save us. Hosanna means save us now. இஸ்ரவேலுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவங்க தொடங்கி இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் எந்த ராஜாவையோ எந்த ஆட்களையோ பார்த்து எந்த தலைவர்களை பார்த்து ஹோசனா என்று அவங்க ஆர்ப்பரித்ததே கிடையாது. ஹோசனா என்றால் இப்பொழுது எங்களை விடுதலையாக்கும் ரட்சியும். In Psalm 118 verse 25 you can read that. 180ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். Most of the songs or the psalms are prophetic here. இந்த சங்கீதங்கள் எல்லாம் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டவைகள். Psalm 118 verse 25. 118ஆம் சங்கீதம் 85ஆம் வசனம். It says, save now I pray, O Lord. O Lord, I pray, send now prosperity. In some Bibles it says, send now deliverance. 118ஆம் சங்கீதம் verse 25. 25ஆம் வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். It's very simple in Tamil. In English it said, save now I pray, O Lord. O Lord, I pray, send now prosperity. It is a Hebrew word, Hosanna. இது கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல கர்த்தாவே எங்களை விடுதலையாக்கும். In Matthew chapter 24 and verse 15, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Jesus himself talks about this. இயேசுவே அதை பற்றி பேசுறார். 24, we'll read one. I already read it to you yesterday. We'll read 24:1. Matthew 24:1. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Then Jesus went out and departed from the temple, and his disciples came up to show him the buildings of the temple. And Jesus said to them, do you not see all these things? Surely I say to you, not one stone shall be left here upon another that shall not be thrown down. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Now as he sat on the Mount of Olives, the disciples came to him privately saying, tell us, when will these things be, and what will be the sign of your coming and of the end of the age? பின்பு அவர் 3ஆம் வசனம், ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவ்விடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும்
உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். And Jesus answered and said to them, take heed that no one deceives you, for many will come in my name saying, I am the Christ, and deceive many. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். And you will hear of wars and rumors of wars. See that you are not troubled, for all these things must come to pass, but the end is not yet. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. It won't come. It's not. When tsunami came, people said that's it, Jesus is coming. சுனாமி வந்த உடனே ஜனங்க என்ன சொன்னாங்க? ஓ, இயேசுவின் வருகை வந்துச்சுங்க. When Iraq and Iran war took place, they said Jesus is coming. ஈராக்கு சண்டை வரும்போது என்ன சொன்னாங்க? அவ்வளவுதான், வருகை வந்துடுச்சு. When corona came, they said he is coming. அதுக்கப்புறம் போன வருஷம் கொரோனா வந்துச்சுல்ல, வருஷமே முடிஞ்சிச்சு, ஆனா இயேசு இன்னும் வரல. Okay, I don't know when he is coming. He also doesn't know when he is coming. இயேசுக்கே தெரியாது எப்போ வருவான்னு சொல்லிட்டு. Okay, but he is giving us more signs here. ஆனா அடையாளங்கள் சொல்றார். He says, for nation will rise against nation, kingdom against kingdom. There will be famines, pestilences, earthquakes in various places. All these are the beginning of sorrows. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். Then they will deliver you up to tribulation and kill you, and you will be hated by all nations for my sake, and then many will be offended and will betray one another and will hate one another. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. 14ஆம் வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். Jesus didn't die as yet. இயேசு இன்னும் சாகல. So they don't have good news to preach as yet. அதனால பிரசங்கிப்பதற்கு நற்செய்தி ஒண்ணும் இல்ல. Okay, Jesus has only come in, only the triumphant entries are over. வெற்றியுள்ள ஒரு நுழைவு நடந்துச்சு, உள்ள நுழைகிறார், வெற்றியோடு நுழைகிறார். And now he is வெற்றி பவனி வந்தார். Now he is teaching them. He is having a private, Bible study with them. இப்பொழுது தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பண்ற மாதிரி பண்ணிருங்க. So if I have few people here, it's not a big deal. Jesus also had there only a few people. அதனால கொஞ்சம் பேர் தான் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் இயேசுவுக்கே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. And he was teaching the most important things, and he had just few people. ஏனென்றால் மிக முக்கியமான காரியங்களை பேசும்போது கொஞ்சம் பேர் இருந்தா தான் நல்லது. When he had bread and he gave them fried fish and bread, they had thousands of people. அவர் அப்பத்தையும் பொரிச்ச மீன்லாம் கொடுத்த பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தாங்க. But when he gave them the word, this food to eat, பிரசங்கத்தை பைபிள் ஸ்டடியை வசனத்தை தெளிவா சொல்லும்போது கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. and those few people were not learned, educated, very important people. அந்த கொஞ்சம் பேர் ரொம்ப படிச்சவர்கள், ரொம்ப பட்டதாரிகள், ஞானிகள் கூட கிடையாது. Fishermen, சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், ordinary guys, சாதாரண ஆட்கள், angry guys, angry fellows, திடீர்னு கோபம் வரும், அது மாதிரி fighters, திடீர்னு சண்டை போடுவாங்க, betrayers, they're going to betray him. இயேசுவே இப்ப தெரியாதுன்னு காட்டி கொடுக்க போறாங்க. So don't worry, those kind of people itself Jesus kept, and he shook up the world. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சே அவர் உலகத்தை தலைகீழா மாத்தினார். So you don't get very depressed and you only few of us are come and we are ordinary people. அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நாங்க இவ்வளவு சொல்றாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, அதுல நாங்க ஒரு கொஞ்சம் என்ன பெருசா நடக்க போகுது நினைக்காதீங்க. உங்க மூலமா தான் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வார். Many people come or not, I got my reward in heaven. எவ்வளவு பேர் வராங்கன்றது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லைங்க. அவர் சொன்ன வேலையை நான் செய்துட்டேன், எனக்கான பரிசு அங்க காத்திருக்கு. And you did your work, you came, he is going to use you because he sowed the seed in you, not for nothing. He is not training you for nothing. அப்படி நீங்க பிரயாசம் எடுத்து வந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறாரு. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய He has something for you, that's why you are sitting here. உங்களுக்காக மாபெரும் காரியங்களை வச்சிருக்காரு. அதனால தான் என்ன பண்றாரு, உங்களை இங்க கொண்டு வந்திருக்காரு. He is training you. உங்களை பயிற்சி கொடுக்கிறார். Okay, let's continue. தொடர்ந்து And he says, and this
gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. Therefore, when you see the abomination of desolation spoken of by Daniel the prophet standing in the holy place, then let those who are in Judea flee to the mountains. 14, 15, 16 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். What did Daniel talk about? தானியேல் எதை பற்றி பேசினாரு? I forgot, sister, we read it, I forgot. படிச்சேன் சிஸ்டர், மறந்துட்டேனே. Let's read it again. திரும்ப படிப்போமா? Verse 9 and 25. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25. Know therefore and understand that from the going forth of the command, that is from Persia to Babylon, they're going, Persia to Judea they're going, to restore and build Jerusalem. They're going to go and restore and build Jerusalem. Until the Messiah, the Prince, there shall be 7 weeks and 62 weeks. Now the time has come, the entrance of the Messiah has come. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. So that 79 weeks that he was talking about, 7 weeks that he is talking about, I told you it's 445 to 396 BC. 445 கிமு 445 முதல் கிமு 396 வரை. That is that 49 years he is talking about. அதுதான் 49 ஆண்டுகள். It is from Nehemiah, okay, from the arrival of Nehemiah to the renewal celebration of Jerusalem. நெகேமியா உள்ள வருவாரு, அதுக்கு பிறகு எருசலேம் கட்டி எழுப்பப்படும், புதுப்பிக்கப்படும். 49 years it took. 49 ஆண்டுகள் ஆச்சு. And then from 434 to 396 BC, that is 32 years, he is talking about from the dedication of the second temple to the crucifixion of Jesus Christ. 435, yeah. அதற்கு பிறகு 435 கிமு 434 இருந்து கிபி 396 வரைக்கும் அந்த புதிய ஆலயமானது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. It is going to take 32 years. 32 ஆண்டுகள் அதுக்காவது. முதல்ல 49, அடுத்து 32. It must have started 2 years before Jesus was born. இயேசு பிறப்பதற்கு 2 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சிருப்பாங்க. And then till the crucifixion of Jesus is 32 years, because இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் நடந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எத்தனை? 32 வருஷம். Okay, he is talking about this years, 32 years from the renewal of the temple to the death of Jesus Christ. அந்த தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு அது பிரதிஷ்டை செய்யப்படுகிறதற்கு 32 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த கடைசியில இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். And he talks about one more 7 weeks, we don't know, it's not fulfilled as yet. அதுக்கு பிறகு இன்னொரு 7 வாரத்தை சொல்றாங்க, அது இன்னும் நிறைவேறவில்லை. That's what he is talking in verse 26. அதுதான் 26ஆம் வசனத்துல சொல்றாரு. And after 62 weeks Messiah will be cut off. He says after 32 weeks, that means 62 weeks he is talking about the Messiah will be cut up, but not for himself. தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. And the people of the prince who is to come shall destroy the city and the sanctuary. This happened in 70 AD. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அது That's what Jesus said, one stone won't be upon the other. அதுதான் இயேசு சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும். And he says Daniel spoke about this. இத தானியேல் ஏற்கனவே சொல்லிட்டார். And it happened after Jesus died in 70 AD, it happened. இயேசு மரித்த பிறகு கிபி 70ல அது நடக்கின்றது. Till today they don't have a temple. இன்றைக்கு வரைக்கும் அந்த இடிக்கப்பட்ட அந்த தேவாலயம் இன்னும் கட்டப்படல இன்னைக்கு வரைக்கும். Verse
27 says, 27ஆம் வசனம் then சொல்லுது, he shall confirm a covenant with many for 1 week, but in the middle of the week he shall bring an end to the sacrifice and offering, and on the wing of abominations shall be one who makes desolate, even until the consummation which is determined is poured out on the desolate. 27 அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். This 1 week we don't know what that is. இந்த ஒரு வாரம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. Maybe we'll study about it. Now we don't know. இப்போ நம்மளுக்கு தெரியாது, தொடர்ந்து நம்ம படிப்போம். Okay, so see friends, a perfect systematic calculation on the exact day, the 10th of the month of Nisan, that Jesus, the Lamb of God, came into Jerusalem. அருமையாக திட்டமிடப்பட்டு கணக்குகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட அந்த நாளிலே, நிசான் மாதம் 10ஆம் தேதியிலே இயேசு கிறிஸ்து எருசலேமின் வீதியிலே வெற்றியோடு உள்ளே நுழைகிறார். There is so much to see about the entry of Jesus. We are only sitting and looking at the palm leaf. இயேசுவை பற்றி கேள்விப்படுவதற்கு, பேசுவதற்கு எக்கச்சக்கமான காரியங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் நாமோ ஒரு சின்ன இந்த குருத்தோலையை வச்சு ஆடின்னு இருக்கிறோம். We are looking at the palm leaf. இதை பார்த்துக்கினே இருக்கோம். You know, now also we are looking at the palm leaf. You know why? Because this devil doesn't want us to see the coming, the secret coming of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை கூட நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு முன்பாக இந்த ஓலையை அசைறதையே நம்ம பார்க்க வச்சிருந்தோம். That day also they did that only. On that day, on the Palm Sunday, the first when Jesus entered, they took branches, they took leaves, they shook it, they did everything, but they missed the point, and after a few days they are shouting and saying, crucify him. இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமின் வீதியிலே வெற்றி பவனி உள்ளே வரும்பொழுது ஓலைகளையும் மரக்கிளைகளையும் வெட்டி கைகளிலே அசைவாட்டி, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னவங்க அதே ஆளுங்க இயேசுவை கொலை செய்யணும். Save us, they said. முதல்ல என்ன சொன்னாங்க? இப்பொழுது எங்களை ரட்சியும். Save us now. இப்பொழுது எங்களை விடுதலையாக்கும். But then they said crucify him. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு சொல்றாங்க இவரை சிலுவையில் அறையும். Because they never knew he is God. They never knew that he must be crucified to be glorified. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகுதான் மகிமை அடைவார் என்று அவளுக்கு தெரியல. That what they shouted crucify also is fulfillment of God's will. அவர்கள் ஓசனா சொன்னதும் ஆண்டவருடைய நிறைவேறல் தான், அவரை சிலுவையில் அறையும் சொன்னதும் ஆண்டவர் சொன்னதின் நிறைவேறல் தான். Only thing they missed it, they missed the mark. அவர்கள் தங்களுடைய லக்கை தவற விட்டு விட்டார்கள். So friends, if you are watching me, whenever you are watching me, I want to tell you, don't miss the mark by holding on to religion. These people were so religious, they missed the mark of seeing the Savior. நண்பரே, அன்பு சகோதர சகோதரியே, இதை கேட்கின்ற நீங்கள் மதத்தினுடைய பிடியிலிருந்து வெளியே வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். Religion has everything to do with the outside. மதம் என்பது வெளியே இருக்கின்ற வெளித்தோட்டத்தை மட்டும் பார்க்கும். But Jesus has everything to do with the inside. ஆனால் இயேசுவோ நமக்கு உள்ளே காரியங்களை செய்கின்றவர். The temple, a sign of the religion, kept people out. அந்த நாட்களில் அவர்களுக்கு இருந்த அந்த வெளிப்பிரகாரமான அடையாளமான அந்த தேவாலயமே ஆண்டவர் கிட்ட வருவதற்கு தடையா இருந்துச்சு. They had many walls. நிறைய அவங்களுக்கு மதில் சுவர்கள் இருந்தது. The outermost wall was there to stop the Gentiles from coming in. வெளியில இருக்க கடைசி மதில் சுவர் என்னது? புறஜாதிகள் கூட உள்ள வந்துட கூடாது. And inside that they had a wall where the women should be. அதுக்கப்புறம் உள்ள ஒரு மதில் சுவர் இருக்குது, அது பெண்கள் வரக்கூடாது. The Jews, the Jewish women should be there only. யூத பெண்கள் உள்ள வந்துடாதீங்க, வெளி சுவருக்கும் உள் சுவருக்கும் நடுவுல மட்டும் இருக்கும். And then there was another wall where the common people were. அதுக்கு அடுத்தது பொதுவான ஜனங்கள், யூதர்களுடைய ஆண்கள் பொதுவான ஜனங்க, அதுக்கு அடுத்த சுவருக்கு முன்பாக. Then the holy place, the priest could come. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்குதுல, அந்த இடத்துல ஆசாரியர்கள் and a veil was there to cover it. அதுல திரைச்சீலை மூடப்பட்டிருக்கும். And after that only the most holy the high priest must come. அந்த திரைச்சீலைக்கு உள்ள ஒன்னு இருக்குது, அது பேர் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுல பிரதான ஆசாரியர் மட்டும் தான் நுழைய முடியும். A relationship with Jesus
anybody can come at any time into it. இதெல்லாம் மதத்தின் தடைகள். ஆனால் உறவு என்று வரும்பொழுது, ஐக்கியம் என்று வரும்போது, இயேசு எல்லா மதில் சுவர்களையும் எல்லா திரைச்சீலையும் உடைத்து நொறுக்கி நேராக எங்கிட்ட வாங்கன்னு சொல்றார். That is why Jesus came to call you again and say, Adam, Eve, where are you? In the cool of the day he came to talk to them. He came so that we can go back into that beautiful relationship. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் ஆதாமை ஏவாளையும் தேடி பகலின் குளிர்ச்சியான வேளையில, ஆதாமே ஏவாளே எங்கே, உங்களோடு நான் பேச விரும்புறேன்னு சொல்றார். Come out of religion. ஆனா மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொள்வதை விட்டுவிட்டு, அந்த மதத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு இயேசுவினிடத்தில் வாருங்கள். Jesus never got along with the religious people. இயேசுவுக்கும் மதவாதிகளுக்கும் எப்பொழுதுமே ஒத்துப்போகும். There's always a conflict between those religious people and Jesus. இயேசுவுக்கும் மதவாதிகளுக்கும் எப்பொழுதுமே வாக்குவாதம். But Jesus had a beautiful relationship with common people, and common people could go to Jesus just like that. ஆனால் பொது ஜனங்கள் இயேசு கிட்ட எப்ப வேணுமோ போலாம், எப்பொழுதும் பழகலாம், சந்தோஷமா இருக்கு. Sinners, sick people, women, everything that religion kept out, they could come to Jesus and touch him and talk to him, ask for mercy. எந்தெந்த ஆட்களை மதம் வெளியிலே தள்ளி வைத்ததோ, வியாதியஸ்தர்களை, பெண்களை, கீழ் ஜாதிகளை எல்லாம் தள்ளி வச்சதோ, அவர்கள் எல்லாற்றையும் இயேசு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறார். They touched Jesus. அவர்கள் இயேசுவை தொட்டார்கள். இயேசுவோடு பேசினார்கள். They asked forgiveness to Jesus. இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். They had a beautiful relationship. அவரோடு அற்புதமான உறவு கொண்டிருந்தார்கள். And they were the people who went and shared the good news. அவர்கள்தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நற்செய்தியை வெளியிலே பிரசங்கித்தார்கள். Woman at the well, the Samaritan woman, a sinner, she ran and went and brought the whole town and came. சமாரிய ஸ்திரீ ஆகிய அந்த கிணற்றண்டில் இருந்தவள் இயேசுவின் ஒரு வார்த்தையினால் தொடப்பட்டு தன்னுடைய கிராமத்தையே இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறாள். What the Jewish priest could not do, the Sadducees, the Pharisees could not do. யூதர்களுடைய சதுசேயர்களும் பரிசேயர்களும் செய்ய முடியாததை புறஜாதியாகிய அல்லது சமாரிய பெண்ணாகிய ஒரு பெண் செய்து முடிச்சார். Today I want to remind you, Christianity, the way to Jesus is not a religion, it is a relationship. Please enjoy that relationship. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு சொல்லுகின்றது மதம் அல்ல, இயேசு சொல்லுகின்ற கிறிஸ்தவம் என்பது அன்பான ஒரு உறவு, ஐக்கியம். So God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's close our eyes and pray. கண்களை மூடி ஜெபிப்போம். Father God, we thank you for this evening, Lord. இந்த மாலையின் வேளைக்காக நன்றி We thank you for செலுத்துகிறோம். studying your word, Lord. உம்முடைய வார்த்தையை படிக்க கொடுத்த கிருபைக்காக And நன்றி. as we study, we know every word falls in place, Lord. நாங்கள் கர்த்தாவே இதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் சரியான இடத்திலே அது அமைகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். It is, Father God, really ordained by the Holy Spirit, Father God, inspired by the Holy Spirit. ஏவப்பட்டு அது சரியாக ஜனங்களுடைய உள்ளத்திலே. Thanks for watching these videos, and I pray God's special blessings upon you. I speak blessings in Jesus' name upon you, upon your family, upon everything that you do. And I want to encourage you, friends, read the Word of God, study the Word of God, meditate on the Word of God, memorize the Word of God, and practice the Word of God in your life. Blessings in Jesus' name upon you.